ஒவ்வொரு முறையும் இந்திய கிரிக்கெட் அணி விளையாடும் ஏதாவது ஒரு தொடருக்கான வீரர்கள் பட்டியல் வெளியிடப்படும் போதும் எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான வீரர் அப்படின்னு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட கேப்டன் ருத்துராஜ் கெய்க்வாட்டை சொல்லலாம். ஏதாவது ஒரு ஃபார்மேட்லயாவது இவருக்கு இந்திய அணியில வாய்ப்பு கிடைச்சிடாதா அப்படின்னு ரசிகர்கள் ஒவ்வொரு முறையும் எதிர்பார்த்து காத்திருந்து அதுல ஏமாற்றம் மட்டும்தான் மிச்சமா வந்துட்டு இருக்கு. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இப்ப இங்கிலாந்துக்கு எதிரான அந்த டெஸ்ட் தொடர் வரைக்குமே ருத்துராஜ் கெய்க்வாட் கண்டிப்பா இந்திய அணியில இடம்பெறுவார் அப்படிங்கிற ஒரு சின்ன நம்பிக்கை இருந்தது. ஆனா அதுவும் பொய்த்து போன சூழல்ல தான் அட போங்கப்பா நான் இங்கிலாந்துக்கே விளையாட கிளம்பி போறேன் அப்படின்னு ருத்துராஜ் கெய்க்வாட் போயிருக்கிற அணிதான் யார்க்ஷயர். இதோட கவுண்டி கிரிக்கெட்ல தான் விளையாடுறதுக்கு அவர் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்காரு. இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே முக்கியமானதா பார்க்கப்படுது இந்த கவுண்டி கிரிக்கெட் தொடர். ஏன்னா உலகத்துல இருக்கிற நிறைய அணிகளோட வீரர்கள் இங்க சைன் பண்ணி விளையாடுவாங்க. அதுலயும் ரொம்ப முக்கியமான ஒரு அணியா யார்க்ஷயர் பார்க்கப்படுது. இதற்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம ஊர்ல இருக்கிற சச்சின் ஆகட்டும், யுவராஜ் ஆகட்டும், புஜாரா ஆகட்டும், இந்த மாதிரி தலை சிறந்த கிரிக்கெட் ஜாம்பவான்கள் எல்லாருமே இந்த அணிக்காக விளையாடி இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மதிப்புமிக்க அணிக்காக தான் விளையாட போறாரு ருத்துராஜ் கெய்க்வாட். இவரை பொறுத்த வரைக்கும் கவுண்டி சாம்பியன்ஷிப் ஆகட்டும், அதற்கு அப்புறமா நடக்க போற ஒரு நாள் தொடர், இந்த ரெண்டுலையுமே விளையாடுறதுக்கு அவர் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்காரு. இது தனக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அப்படின்னு ருத்துராஜ் சொல்லியிருக்காரு. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கவுண்டி கிரிக்கெட் தொடர்ல நல்லா விளையாடுற வீரர்களுக்கு இந்திய அணியில வாய்ப்பு கிடைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் எளிதா இருக்கும். அதாவது டெஸ்ட் கிரிக்கெட் அப்படின்னு வரும்போது இதற்கு உதாரணமா கருண் நாயரை சொல்லலாம். ஏன்னா கடந்த சில ஆண்டுகளா அவருமே கவுண்டியில விளையாடி நல்லா தன்னோட திறமையை நிரூபிச்சது தான் உள்ளூர் போட்டியான ரஞ்சிலெல்லாம் அவர் விளையாடுறதுக்கு உதவிகரமா இருந்தது. ஸோ அதன் மூலமா தான் அவருக்கும் இப்ப இந்திய அணியில விளையாடுறதுக்கான கதவு அப்படிங்கிறது திறந்திருக்கு. ஸோ அப்படி ஒரு கதவும் தனக்கும் திறக்கணும் அப்படிங்கிறதுக்காக ருத்துராஜ் கெய்க்வாட் கவுண்டியில விளையாடுறதுக்காக சைன் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. இதை தாண்டி இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயமா அவர் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது ரொம்ப நாள் என்னோட கனவு இங்கிலாந்துல நிறைய கிரிக்கெட் விளையாடணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த கனவு நனவாகி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி அந்த கவுண்டி அணி அவர் விளையாட போறாருல அவங்க தரப்புல இருந்து ருத்துராஜ் கெய்க்வாட்டை பத்தி சொல்லியிருக்கிற விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் ரொம்ப தலை சிறந்த ஒரு வீரரா இருக்காரு. ஏன்னா இவருக்கான பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது இந்த குறிப்பிட்ட இடத்துல தான் இவர் விளையாடுவாரு அப்படிங்கிறது இல்லாம முதல் 4 இடங்கள்ல எங்க இறக்கி விட்டாலுமே விளையாடக்கூடிய ஒரு வீரரா இருக்காரு. அதுதான் எங்களுக்குமான தேவையா இருக்கு. அதனால தான் அவரை நாங்க சைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ருத்துராஜ் கெய்க்வாட்டை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல்ல கோலோச்சக்கூடிய ஒரு வீரரா இருந்தாலும் இந்திய கிரிக்கெட் அணி அப்படின்னு வரும்போது அவர் ஒரு 6 ஒரு நாள் கிரிக்கெட் விளையாடி இருக்காரு. அதை தாண்டி ஒரு 23 சர்வதேச T20 போட்டிகளை விளையாடி இருக்காரு. டெஸ்ட்ல இது வரைக்கும் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படாம தான் இருக்கு. ஸோ அந்த கனவை அவர் மெய்ப்பிக்கிறதுக்காக இந்த கவுண்டிக்கு சைன் பண்ணியிருக்காரு. ஸோ இதுலயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இந்திய டெஸ்ட் அணிலையும் அவருக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.